எந்த ஒரு அடக்குமுறைக்கும் அழுத்தத்திற்கும் அடிபணிய வேண்டிய அவசியமில்லை என்று தாவிக தலைவர் விஜய் பேசியிருக்கிறார். அதே நேரத்தில் ஊழல் தொடர்பாகவும் பல்வேறு விஷயங்களை அவர் குறிப்பிட்டு பேசியிருக்கிறார். இது தொடர்பான கருத்துக்களை பகிர்ந்து கொள்வதற்காக மூத்த பத்திரிகையாளர் திரு பிரியன் இணைக்கிறார். வணக்கம் திரு பிரியன். விஜயனுடைய உரையை கவனிச்சிருப்பீங்க. அவர் இந்த மேடையில தொண்டர்களை உற்சாகப்படுத்துவதற்காக மட்டும்தான் இந்த பேச்சை எடுத்துக்க முடியுமா, இல்ல விஜயனுடைய உரையில முக்கியமான அழுத்தமான அரசியல் இதெல்லாம் பேசியிருக்கிறார் அப்படின்னா இதெல்லாம் சொல்லுங்க. அதாவது ரொம்ப ஆண்ட கட்சி ஆள்கின்ற கட்சி அப்படின்னு திமுக திமுக ரெண்டுத்தையும் ஈக்குவலா இது பண்றாரு, விமர்சனம் பண்றாரு, ஈக்குவலா விமர்சனம் பண்றாரு. ஊழல் போன்ற விஷயங்களாகட்டும், பாஜகவோட உள்ள உறவு ஆகட்டும், அதாவது நேரடியாக ஒரு கட்சி தொடர்புல இருக்கு, ஊழல் கட்சி தொடர்புல இருக்கு பாஜகவோட, இன்னொன்னு மறைமுகமா தொடர்புல இருக்குன்னு திமுகவை நேரடியா அடிக்கிறார் ஒரேடியா. அதே மாதிரி ஊழல் ரெண்டு கட்சியும் சொல்றாரு, ஆண்ட கட்சி ஆளுநர் கட்சி ரெண்டு பேருமே ஊழல் அப்படின்ற ஒரு விஷயத்தையும் சொல்றார். அதே மாதிரி ரெண்டு பேருமே தமிழ்நாட்டை ஆளக்கூடாதுன்ற ஒரு விஷயத்தையும் சொல்றாரு. அதனால அண்ணா ஆரம்பிச்ச கட்சியும் அண்ணாவை மறந்துட்டாங்க, அண்ணா பேர்ல கட்சி வச்சிருக்கவங்களும் அண்ணாவை மறந்துட்டாங்கன்ற விஷயத்த சொல்றாரு. ரொம்ப தெளிவான ஒரு விஷயங்களை கன்வே பண்றாரு. திமுக அதிமுக ரெண்டுத்தையும் பிடிக்காதவங்க ஓட்டை இந்த திராவிட கட்சிகளோட பிடிக்காதவங்க ஓட்டை தன் பக்கம் இழுக்கணும்ன்ற ஒரு முயற்சியில கரெக்டா இறங்கியிருக்காரு. அதே சமயம் பாத்தீங்கன்னா அவர் கட்சியில ஒற்றுமை இல்லை போன்ற விஷயங்கள், அந்த உறுதிமொழி எடுக்கிறதெல்லாம் பாத்தீங்கன்னா அந்த கட்சியில கொஞ்சம் கீழ்மட்டத்துல நிர்வாகிகள் மத்தியில கொஞ்சம் ஒற்றுமை இல்லாத ஒரு விஷயங்கள்லாம். சமீபத்துல தூத்துக்குடியை சேர்ந்த ஒரு பெண்மணி ஒருவர் நிர்வாகியா அவரை போடலன்ட்டு விஜய் வீட்டு வாசல்லையே சத்தியாகிரகம் பண்ணதை நம்ம பார்த்தோம். நம்ம அந்த மாதிரி விஷயங்கள் பல மாவட்டங்கள்ல இருக்கு. அதனால எல்லோரும் ஒற்றுமையோட செயல்படணும் அப்படின்னு விசில் சின்னம் அவங்களுக்கு ஒரு பெரிய உற்சாகத்தை கொடுத்துருக்கிறதையும் நம்ம பாக்குறோம். நம்ம அதனால பாத்தீங்கன்னா இந்த பேச்சை பொறுத்த மட்டும் ரொம்ப நாள் கழிச்சு பேசுற இந்த பேச்சு, சிபிஐ இன்கொயரி, ஜனநாயகம் போன்ற விஷயங்களுக்கு அப்புறம், அந்த பிரச்சனைகளுக்கு அப்புறம் பேசுற இந்த பேச்சு அவங்க கட்சிக்காரர்களை உற்சாகப்படுத்துற ஒரு பேச்சாகவும், யார் கூட்டணிக்கு வந்தாலும் வராட்டாலும் தனியாவே நிற்கிறதுக்கு தயார் என்கிற ஒரு விஷயத்தையும் அவர் கன்வே பண்ணல, கடைசியில போகும்போது கன்வே பண்றார். ஆதவ அர்ஜுனா சொன்ன ஒரு விஷயம் ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். இந்த திமுக அதிமுக ரெண்டு பேரும் யோசிக்க வேண்டிய ஒரு விஷயம் என்னன்னா, திமுக அதிமுக அவங்களுடைய பெரிய முன்னாள் அமைச்சர்கள், இன்னாள் அமைச்சர்கள் யார் வீட்லயுமே பாத்தீங்கன்னா கூட அவங்க வீட்டுல ரெண்டு விஜய் ரசிகர்கள் இருப்பாங்க அப்படின்னு இளைஞர்களை குறிப்பா சொல்றாரு. அது உண்மையா கூட இருக்கலாம், ஆனால் அந்த ரசிகர்கள் ஓட்டு போடுவாங்களா இல்லையான்றதான் முக்கியமான விஷயம். சோ அந்த ஓட்டுக்களை எடுத்துன்னு வர வேண்டியதுதான் முசி ஆனந்த் போன்றவர்கள் ஓட்டுச்சாவடியில் எப்படி நடந்துக்கணும் போன்ற விஷயங்கள்லாம் சொல்றாங்க. சோ தேர்தலை நோக்கி போகும்போது தாவேகாவும் தங்களுடைய பணியை ஒரு முதல் கட்டமாக துவங்கிவிட்டார்கள் என்பதை தான் நாம் பார்க்கிறோம். திமுக அதிமுக இரண்டு கழகங்களையும் எதிர்த்து ஒரு தீவிரமாக களமாடக்கூடிய ஒரு இடத்துல அவங்க ஒரு தோக்க விஷயத்த செஞ்சிருக்காங்கன்னு தான் நான் பார்க்கிறேன். விசாரணை அமைப்புகள்ல கூட விஜய் ரசிகர்கள் இருக்கிறார்கள் அப்படின்னு அவர் குறிப்பிட்டு பேசியிருந்ததை பார்க்க முடிஞ்சது. நீங்க குறிப்பிட்டது போல விசில் அவங்களுக்கு மிகப்பெரிய உற்சாகத்தை கொடுத்திருக்கு அப்படின்னே சொல்லலாம். அதே நேரத்தில் கூட்டணி தொடர்பான அவருடைய நிலைப்பாடு, தனித்து போட்டியிடவும் தயார் அப்படின்ற ஒரு நிலைக்கு வந்திருக்கிறார். இன்னும் ராமதாஸ் தரப்பு இருக்கிறது, கிருஷ்ணசாமி இருக்கிறார், தேமுதிக இருக்கிறது. முன்முடிவுக்கு வந்து விட்டாரா விஜய் தனித்து போட்டி? ஆமா, அது அப்படிதான் தெரியுது. ஆக்சுவலா இனிமே யாரும் அவர் கூட வரமாட்டாங்கன்னு அவர் நினைக்கிறத நம்ம பாக்குறோம். அப்படி வந்தாலுமே ஏதாவது சின்ன கட்சிகள் வரலாம், இனிமே எதுவும் பெரிய கட்சிகள் வரதுக்கான வாய்ப்பு இல்லை. இவரும் அந்த அதிமுக பாஜக கூட்டணிக்கு வர இழுக்கிறதுக்கான ஒரு முயற்சிகள் நடக்குது அப்படின்ற ஒரு பேச்சுக்கள் இருக்கு. சிபிஐ என்கொயரி மூலமாக ஒரு அழுத்தம் கொடுக்கப்படுகிறது போன்ற விஷயங்கள்லாம் இருக்கு. ஆனா அதெல்லாம் இல்ல, அந்த அழுத்தத்துக்கெல்லாம் நான் ஆளாக மாட்டேன்ற விஷயத்து மட்டும் இல்ல. இன்னைக்கு இவங்க சொன்னது ஒரு விஷயம், தமிழிசை சொன்ன ஒரு விஷயம், முக்கியமான விஷயம். அதாவது விசில் சத்தத்தோட குக்கர் விசில் சத்தம் தான் எங்களுக்கு ரொம்ப உபயோகமா இருக்கும்னு அவங்க சொல்லியிருக்காங்க. அப்போ விஜயை பொறுத்த மட்டும் விஜய் இனிமே கூட்டணிக்கு வருவார் அப்படிங்கிற விஷயத்தெல்லாம் பாஜகவோ அதிமுகவோ எதிர்பார்க்க மாட்டாங்கன்னு நினைக்கிறேன். இவரும் அந்த மாதிரி அழுத்தத்துக்கு ஆளாகக்கூடிய நிலையில இல்லைன்றதான் இன்னைக்கு விஜய் பேச்சிலிருந்து நம்ம தெரிஞ்சுக்கிறோம். திமுக அதிமுக இந்த அளவுக்கு கீழே கொஞ்சம் இறங்கியே அடிச்சிருக்காருன்னு தான் நான் சொல்லணும். ஆக்சுவலா நேரடியா ரொம்ப நாள் ரொம்ப அவருடைய அரசியல் பேச்சுக்கள்ல திமுகவை இறங்கி ரொம்ப அடிச்சது இந்த பேச்சுல தான் அடிச்சிருக்காரு. சோ அந்த காலம் ஒரு மொமெண்டத்தை ஆரம்பிச்சிட்டார் அப்படின்னு அர்த்தம். அந்த தேர்தல் பிரச்சாரத்துக்கான மொமெண்டத்தை ஆரம்பிச்சிட்டார் அப்படின்னு தான் நான் பாக்குறேன். நன்றி திரு பிரியன், இணைப்பில் கருத்துக்களை பகிர்ந்து கொண்டமைக்கு.